வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் டிராப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குறுக்கு வழிக்கும் நேர்மைக்குமான ஒரு 3 நிகழ்வு. அதை நான் படித்ததில் உங்களை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. வாங்க நண்பர்களே பேசலாம். அமெரிக்காவில் ஒரு டைம் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடக்குது. 26 கிலோமீட்டர் ஓடணும். எல்லோரும் ஓட்டப்பந்தயம் நூற்றுக்கணக்கான பேர் ஓடிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தர் ஜெயிச்சிட்றாரு. ஜெயிச்சா அவருக்கு பரிசு பாராட்டு எல்லாம் கொடுத்து வழி அனுப்பிச்சிட்றாங்க. ஒரு வாரம் கழித்து ஒரு ரிப்போர்ட்டர்னால ஒரு நியூஸ் வருது. அந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டவர் ஏமாற்றிருக்காரு. 26 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு பதிலாக 20 கிலோமீட்டர் தான் ஓடிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் போடுறாரு. அது எப்படின்னா, எல்லோரும் சுற்றி வரும்போது குறுக்கு வழியில் ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளே சுற்றி இவர் முதல்ல வந்துடுறாரு. அந்த 6 கிலோமீட்டர் இவர் ஓடாமல் 20 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி ஜெயிச்சிருக்காருன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த பதக்கத்தை எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டாங்க. உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மனிதர் நம்ம எல்லோரும் யாரை நினைக்கிறோம்? பொதுவாக யார் இருக்கா அப்படின்னா, அமெரிக்காவோட ஜனாதிபதி தான். யார் வந்தாலும் சரி. அப்படி ஜார்ஜ் புஷ் 2003 அவர் அமெரிக்க அதிபராக இருந்தபோது அவரோட பொண்ணு, அவங்களுக்கு வயது 20 தான். அவங்க மது அருந்திட்டு சரக்கு அடிச்சுட்டு ரோட்டில் வரும்போது போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு அந்த போலீஸ் அதிகாரி ரொம்ப நேர்மையானவர். அவர் அமெரிக்க ஜனாதிபதி மகளாக இருந்தாலுமே குடிச்சிட்டு வர்றது தப்பு ரோட்டில் அப்படின்னு. ஏன்னா அமெரிக்காவில் இன்ன வரைக்கும் 21 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் குடிக்கணும்னு சட்டம் இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு வயசு 20 தான். ஸோ அதனால் அவருக்கு ஜனாதிபதிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அது என்ன அபராதமோ அதை கட்டிட்டு தான் அந்த பொண்ணை வெளியில் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேயர், அவரும் 2003 பிரதமராக இருந்தார். அவருடைய மகன் 18 வயசு தான். அவரும் 8 மணிக்கு மேலே பார்க்கில் குடிச்சிட்டு இப்போ இருந்ததுனால போலீஸ் என்ன தண்டனையோ அதை கொடுக்கலாம் அப்படின்னு இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேயர், அது என்னோடய மகனாக இருந்தாலும் விசாரணை செஞ்சு அது தவறுனா தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அபராதமும் விதித்து தண்டனையும் கொடுக்கப்பட்டது. என்னதான் உலகத்திலே சக்தி வாய்ந்த நபர்களாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்பு தான், அதை நேர்மையாக தான் டீல் பண்ணணும்னு பண்ணால் அவங்க வரலாற்றில் கடைசி வரைக்கும் பேசப்படுவாங்க, ஒரு உதாரணமாகவும் சொல்லப்படுவாங்க. ஸோ குறுக்கு வழியில் நம்ம எப்போ எது பண்ணாலும் நம்ம தான் தப்பிச்சிட்டோமே ஜெயிச்சிட்டோமே நினச்சாலும் என்றைக்காவது ஒரு தடவை மாட்டிக்குவோம். பெரிய பொறுப்பில் இருக்கவங்க சிறு துளி நேர்மையாக இருந்தால் கூட அது பெரிய விளைவுகளை, பெரிய நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம ரோட்டில் போகும்போது நமக்கு முன்னாடி போகிற கார் எப்படி போதோ அப்படி தான் நம்ம போவோம். அவன் சுற்றி போனான்னா நம்ம எங்கிட்டாவது முட்டிட்டு தான் விடுவோம். ஸோ உயர் அதிகாரி எப்படி நடக்கிறாங்களோ அப்படி தான் பின்னாடி வர்ற அதிகாரிகள் நடப்பாங்க. வேறு ஒரு நிகழ்வுடன் நாளைக்கு பேசுவோம் நண்பர்களே. நன்றி.